ஸோ தனுஷ்கோடியில் விரைவில் 500 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸில் வந்து கவர் ஆகும். பொருளாதாரத்திலும் இராணுவ வலிமையிலும் உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ரேங்கிங் வந்து 4th பிளேஸ். அதே மாதிரி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி புதுப்பிக்கத்தக்க ரிசோர்ஸஸ்லேருந்து அந்த எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுலையும் 4வது இடத்துலையும், காற்றாலை மின் உற்பத்தி இதுலேயுமே இந்தியா வந்து 4வது இடத்தை வந்து பெற்றிருக்கு. ஸோ தற்போது நாட்டின் மொத்த மின்சார நிறுவத்திறன் 500 ஜிகாவாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 51% புதை படிவமற்ற எரிபொருள் மூலங்களிலிருந்து தான் இந்தியா வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 49% வந்து புதை வடிவ ஆதாரங்கள்லேருந்து மின் சக்தியை வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலம் நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ்லேருந்து எனர்ஜி ரிசோர்ஸஸ்க்கு வந்து மாறிக்கிட்டு வராங்க. ஸோ எதனால் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸை வந்து பயன்படுத்தும் போது அதிக அளவில் பாதிப்புகள் வந்து ஏற்படும். ஸோ கோல், பெட்ரோலியம், கேஸஸ் இதெல்லாமே நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ். ஸோ இது அதிக அளவில் சூடேற்றி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை மின் உற்பத்தி வந்து பண்ணுறாங்க. இப்படி பண்ணும்போது நிறைய க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து ரிலீஸ் ஆகும் அட்மாஸ்பியரில். ஸோ அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து சன்லேருந்து வரக்கூடிய அந்த சோலார் ரேடியேஷனை வந்து அதிக அளவில் ட்ராப் பண்ணி வச்சு ஒரு கிளைமேட் சேஞ்சை வந்து ஏற்படுத்தும். அதிகப்படியான ஒரு டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால தான் நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ்லேருந்து ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ்க்கு வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் 2030ஆம் ஆண்டுக்குள் நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த 500 ஜிகாவாட் மின்சார உற்பத்தியை வந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியிலேருந்து தான் உற்பத்தி பண்ண போகிறாங்க. அதுலேயுமே 100 ஜிகாவாட் பார்த்தீங்க அப்படின்னா காற்றாலை மின் உற்பத்தி தான் பண்ண போகிறாங்க. ஸோ எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகம், குஜராத், கர்நாடகம், மகாராஷ்டிரம் இந்த மாநிலங்களில் தான் இந்த திட்டத்தை வந்து முன்னெடுக்க போகிறாங்க. ஸோ தற்போது நிறுவப்பட்ட அந்த காற்றாலை மின் திறனின் அடிப்படையில் வந்து 54 ஜிகாவாட்டை நெருங்கி உலக அளவில் வந்து காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா வந்து 4வது பெரிய நாடாக வந்து இந்தியா விளங்குது. ஸோ அந்த 2030 வந்து 500 ஜிகாவாட்டில் 100 ஜிகாவாட் வந்து காற்றாலை மின் உற்பத்தியில் தான் எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அதற்காக 2 மாநிலங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தனுஷ்கோடியில் தான் இந்த காற்றாலை மின் உற்பத்தியை வந்து நிறுவ போகிறாங்க. சர்தார் பட்டேலின் 150வது பிறந்த நாள் நவம்பர் 1 முதல் 15 வரை தேசிய கொண்டாட்டம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு அழைக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாள். ஸோ இவருடைய பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31. ஸோ 150வது பிறந்த நாளை முன்னிட்டு தான் பாரத திருவிழா 2025 வந்து தேசிய அளவில் கொண்டாடப்படும் அப்படிங்கிறத மத்திய உள்துறை அமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ நம்மளுடைய நாடு பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை அடைந்த பொழுது சமஸ்தானங்கள், அதாவது அரசர்கள் வந்து தனித்தனியாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து இந்தியாவை ஒரு நாடாக உருவாக்கிய பெருமை வந்து சர்தார் பட்டேல் அவர்களுக்கு தான் சாரும். ஸோ அதனால தான் அவருடைய பிறந்த நாளான அக்டோபர் 31 வந்து தேசிய ஒற்றுமை நாளாக வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. ஸோ அவருடைய அந்த பதவிகள் பார்த்தீங்க அப்படின்னா 1946 ஆட்சி மாற்றம், அதாவது பிரிட்டிஷ்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு ஆட்சி மாற்றம் பண்ணும்போது அந்த அமைச்சரவையில் வந்து உள்துறை அமைச்சராக வந்து இருந்திருப்பாரு. அதே மாதிரி விடுதலைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதம அமைச்சராக இருந்திருப்பாரு. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் துணை பிரதமராகவும் அது மட்டும் இல்லாமல் நாட்டின் உள்துறை அமைச்சராகவும் இருந்திருப்பாரு. ஸோ இவருடைய பிறந்த நாளான அக்டோபர் 31ஆம் தேதி தான் எல்லா வருடமும் தேசிய ஒற்றுமை நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். 500 ஜிகாவாட்டை கடந்த இந்திய மின் உற்பத்தி திறன். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் அண்ட் மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸில் வந்து கவர் ஆகும். அதே மாதிரி பேப்பர் 4ல
என்விரான்மெண்ட்ல இந்தியா அண்ட் குளோபல் சினாரியோ பாரிஸ் அக்ரிமெண்ட்ல வந்து கவர் ஆகும். ஸோ நம்ம இந்தியாவினுடைய அந்த மின் உற்பத்தி திறனானது 500 ஜிகாவாட்டை வந்து கடந்திருக்கு. ஸோ இந்த மின் உற்பத்தி அப்படிங்கிறது 2 விதமான ரிசோர்சஸ்ல வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ், இன்னொன்று வந்து நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ். ஸோ ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு எப்போவுமே அது அந்த ரிசோர்சஸ்லேருந்து மின் உற்பத்தி பண்ணுறதுக்கு எப்போவுமே அது நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ பவர், இது எல்லாமே எப்போவுமே நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ்ன்னு சொல்லும்போது எக்ஸாம்பிள் வந்து கோல், பெட்ரோலியம், கேஸஸ், இதிலிருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த மின் உற்பத்தியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, அதாவது ரினியூவபிள் ரிசோர்சஸ்லேருந்து நம்ம மின்சக்தியை உற்பத்தி பண்ணும்போது நம்மளுடைய காலநிலையை வந்து அது வந்து பாதிக்காது. அதுவே நம்ம நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ், கோல், பெட்ரோலியம், கேஸஸ், இதுலேருந்தெல்லாம் நம்ம மின் உற்பத்தி பண்ணும்போது அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப அதிக அளவில் வந்து ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணும்போது அது நிறைய கேஸஸை வந்து அட்மாஸ்பியரில் வந்து ரிலீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, இது எல்லாமே என்ன பண்ணோம்னா அட்மாஸ்பியரில் ரிலீஸ் பண்ணும். இந்த கேஸஸை ரிலீஸ் பண்ணும்போது இந்த கேஸஸ்னுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அந்த சோலார் ரேடியேஷன், சன்லேருந்து வரக்கூடிய அந்த சோலார் ரேடியேஷனை வந்து அதிக அளவில் வந்து தக்க வைத்து கொள்ளும் போது நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த காலநிலையில் வந்து மாற்றம் ஏற்படும் போது இப்போ கிளேஷியர்ஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் தான் என்ன பண்ணோம், அது வந்து ஃப்ரோசன் ஆகிருக்கும். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாகும் போது அந்த கிளேஷியர் என்ன ஆகும், சீக்கிரம் உருகி கீழே வந்து கடல் மட்டம் உயரக்கூடிய ஆபத்து. அதே மாதிரி மக்களுக்கு வந்து நிறைய நோய்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது நோய்கள் ஏற்படக்கூடிய நிறைய வந்து முகாந்திரம் இருக்குது. ஸோ அதற்காக தான் அந்த நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ்லேருந்து ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ்க்கான அந்த மின் உற்பத்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிகரிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அதில் இந்தியா உற்பத்தி பண்ண அந்த 500 ஜிகாவாட் மின் உற்பத்தியில் 50% வந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியிலிருந்து உற்பத்தி வந்து பண்ணியிருக்காங்க. இதுவே 2014 பார்த்தீங்க அப்படின்னா மொத்த உற்பத்தி வந்து 249 ஜிகாவாட்டாக தான் இருந்திருக்கு. இப்போது அது நமக்கு டபுளாக மாறி இருக்கு. ஸோ இப்போ உற்பத்தி பண்ணியிருக்கிற அந்த 500 ஜிகாவாட்டில் 256.09 ஜிகாவாட் வந்து ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ்லேருந்து வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 244.80 ஜிகாவாட் வந்து நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது 49%. ஸோ இதிலிருந்து அதிக அளவில் 51% வந்து ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ்லேருந்தும் 49% வந்து ஒரு நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ்லேருந்தும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரிசிட்டி. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த நிதியாண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து இந்த செப்டம்பர் வரைக்கும் 28 ஜிகாவாட் மின் உற்பத்தி வந்து புதைபொருள் அல்லாத ஆதாரங்கள், அதாவது ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ்லேருந்து புதைபொருள் ஆதாரங்கள்ல வந்து 5.1 ஜிகாவாட் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலம் நம்ம அந்த மின் உற்பத்தி திறனை வந்து மெல்லமா என்ன பண்றாங்க அப்படின்னா நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ்லேருந்து ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ்க்கு வந்து மாறிட்டே இருக்காங்க. ஸோ இதன் மூலம் யுனைடெட் நேஷனுடைய ஒரு ஏஜென்சி பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ எதற்காக இந்த அமைப்பானது ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா உலக காலநிலை பார்த்தீங்க அப்படின்னா வருடம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதன் மூலம் நாடுகள் பாதிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த அமைப்பானது ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இந்த அமைப்பு வந்து 2015 ஒரு சப்மிட் வந்து போட்டிருப்பாங்க. எங்கே அப்படின்னா ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸ். ஸோ அதை தான் நம்ம பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதன்படி இந்த மாநாட்டில் வந்து இந்த அமைப்பில் எந்தெந்த நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இணைந்து இந்த உலக காலநிலையில ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அப்படிதான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன்படி 2030க்குள்ள 50% மின் உற்பத்தியை வந்து நான் ரினியூவபிள்லேருந்து ரினியூவபிளுக்கு கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்ல வந்து இது
முடிவு பண்ணியிருக்காங்க. அதன்படி தான் நம்ம இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 2030 அடைய வேண்டிய அந்த இலக்கை வந்து இப்போவே அந்த 50% புதைப்பொருள் அல்லா